ஐசிஎல் ஃபின்கார்ப் நிறுவனத்தின் புதிய பாதுகாக்கப்பட்ட என்சிடி கடன் பத்திரங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. சென்னை கிண்டியில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ஐசிஎல் ஃபின்கார்ப் நிறுவனத்தின் சார்பில் புதிய பாதுகாக்கப்பட்ட கடன் பத்திரங்களின் என்சிடி சிறப்பம்சங்கள் குறித்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஐசிஎல் ஃபின்கார்ப் நிறுவனத்தின் முழுநேர இயக்குநர் KG அனில்குமார் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின்போது பேசிய இயக்குநர் KG அனில்குமார், கடந்த முறை என்சிஎல் நிறுவனத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட முந்தைய என்சிடிகள் அதிகமாக சந்தா செலுத்தப்பட்டு குறிப்பிடத்தக்க வரவேற்பை பெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று புதிய என்சிடி வெளியிடுகின்றோம். இந்த என்சிடி வெளியீடு இன்று முதல் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை முதலீடுகள் பெறப்படும். ஒரு என்சிடியின் மதிப்பு ரூபாய் 1000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 10 என்சிடி என 10,000 ரூபாய்க்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்த திட்டம் 13 மாதம், 36 மாதம், 70 மாதம் என கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் கால நிர்ணயத்திற்கு ஏற்ப 10.50% முதல் 12% வரை இருக்கும். வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்படும் தொகைகள் தங்க கடன்கள் வழங்குவதற்கு முதலீடு செய்யப்படும். இந்த கடன் பத்திரங்கள் பாதுகாப்புடன் வாடிக்கையாளர்கள் திரும்ப எடுப்பதற்கும் மாற்ற முடியாத கடன் பத்திரங்களாகவும் இவைகள் இருக்கும். என்சிடிகள் மூலம் வாடிக்கையாளர்கள் செய்யும் முதலீடுகள் அதிக வட்டியை பெறுவதற்கு வழிவகுக்கும். ஐசிஎல் ஃபின்கார்ப் நிறுவனம் தமிழகத்தில் நம்பகத்தன்மையுடன் கூடிய நிறுவனமாக விளங்கி நல்ல வளர்ச்சியடைந்து வருகின்றது. தமிழக மக்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றனர். மேலும் எங்கள் நிறுவனம் ரிசர்வ் வங்கியின் தர நிலைகளுக்கு ஏற்ப தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது என தெரிவித்தார். பப்ளிக் என்சிடி நேற்றுக்கு ஐசிஎல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வித்தின் 10 டேஸ்க்குள்ளே அதை க்ளோஸ் பண்ண போகிறேன். தமிழ்நாட்டில் பிறந்த கம்பெனி 1991 இங்கே தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். 1999 RBI ரெஜிஸ்ட்ரேஷன் கிடச்சிருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி என்சிடி 2 வருஷம், லாஸ்ட் 2 இயர்ஸ் ஸ்டார்ட் பப்ளிக் என்சிடி. பட் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஸோ இது 6th என்சிடி இஷ்யூ நேற்றுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது தமிழ் மக்களை இன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமான விஷயம், என்சிடி நேற்றுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வித்தின் 10 டேஸ்க்குள்ளே அதை க்ளோஸ் பண்ண போகிறேன். எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுதான் ஆசை. அதை எல்லாரையும் மீடியாஸிலூட அனௌன்ஸ் பண்ணதுக்கு தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன்.